டாக்டர் டைப் 1 டயபெட்டிஸ் வரதுக்கான காரணம் என்ன? டயபெட்டிஸ்ல உணவோட முக்கியத்துவம் என்ன? அது ஏன் பயிர் வகைகள்லாம் சாப்பிடணும்? எப்படி சொல்றாங்க? அதோட முக்கியத்துவம் என்ன? டைப் 1 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இன்சுலின் சுரப்பு முற்றிலுமாக இல்லாத ஒரு சூழ்நிலை குறிக்கும். குறிப்பாக வந்து டைப் 2ங்கிறது இன்சுலின் அளவு தேவையான அளவு இல்லை, குறைவாக சுரப்பதை குறிப்பது டைப் 2. முற்றிலுமாக இல்லைங்கிறது டைப் 1ஆக இருக்குது. ஸோ அதுக்கு இன்சுலின் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு நம்ம பொதுவாக சொல்லப்படுகிற மாவுச்சத்து குறைந்த, புரதச்சத்து அதிகமான, நார்ச்சத்து நிறைந்த, விட்டமின்ஸ் மினரல்ஸும் சேர்ந்த ஒரு உணவு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபாலோ பண்ண வேண்டிய உணவு முறை. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பயிறு வகைகள் நிறைய எடுக்க வேண்டியிருக்கும். பயிறு வகைகளில் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, மொச்சப்பயிறு, உளுந்தம்பயிறு, தட்டைப்பயிறு, அந்த மாதிரி சோயா, அந்த மாதிரி பயிறு வகைகள் நிறையா சாப்பிட்லாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க எக் சாப்பிட்டுக்கலாம். காய்கறிகள் ரொம்ப நல்லது. காய்கறிகளில் விட்டமின்ஸ் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும். அதையெல்லாம் மீறி நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். ஸோ காய்கறிகள் சாப்பிட்லாம். இனிப்பு குறைவாக இருக்க பழங்கள் சாப்பிட்லாம். மா, பலா, வாழை அது தவிர மற்ற பழங்கள் பொதுவாக இனிப்பு குறைவாக இருக்கும். அது மாதிரி கொய்யா வந்து ரொம்ப நல்லது. கொய்யாவில் வந்து நிறையா நோய் எதிர்ப்பு சக்திக்குரிய சத்துக்களும் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அது சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது தவிர வந்து அவங்க குளிர்பானங்கள் வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். சுகரை வந்து கண்டிப்பாக அவங்க தவிர்த்து வேணும் வேண்டும். காஃபி, டீ அதெல்லாம் குறைச்சி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது.